யோசிச்சுட்டு இருக்க? அதான் உன் சாயம் வெளுத்து போச்சுல. இன்னும் என்ன சொல்லி எங்களை நம்ப வைக்க டிராமா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? நான் ஏன் டிராமா பண்ணணும்? இது சிவா என் கழுத்துல கட்டின தாலி தான். அதுதான் உண்மை. திரும்ப திரும்ப போய் சொல்லாத. நான் தான் பார்த்தேன்னு சொல்றேன்ல, அப்ப நான் போய் சொல்றேனா? ஷோ பாட்டி, நான் அப்படி சொல்லல. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. ஆமா பாட்டி, அயிலையும் நானும் ஒரே ஸ்கூல்ல தான் வேலை பாக்குறோம். நாங்க 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அப்போ நான் கோயில்ல பார்த்தது யார? அது எங்களுக்கு எப்படி பாட்டி தெரியும்? நீங்க சொல்ற மாதிரி எங்க கல்யாணம் கோவில்ல தான் நடந்தது. நான் தான் அயிலி கழுத்துல தாலி கட்டினேன். இத பாருங்க, நீங்க மத்தவங்களை ஏமாத்துற மாதிரி என்னையும் ஏமாத்தணும்னு பாக்காதீங்க. என்னை பத்தி இன்னும் சரியா தெரியல உங்களுக்கு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டாலும் சரி பாட்டி, நாங்க சொல்றதுதான் உண்மை. நீங்க எப்படி சமாளிச்சாலும் சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்றது பொய். நான் உன் கழுத்துல நீயே தாலி கட்டிட்டத கண்ணால பார்த்தது சத்தியமான உண்மை. மரியாதையா எதுக்கு புருஷன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு சொல்லிடுங்க. நீங்க சொல்லலைன்னா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. நானா கண்டுபிடிச்சேன்னா அதுக்கான தண்டனை பெருசா இருக்கும், பாத்துக்கோங்க. பாட்டி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க கோயில்ல பார்த்தது ஏன் வேற ஒரு பொண்ணா இருக்க கூடாது? என்ன இந்திரா, நான் சொல்றேன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, அதுக்கு இல்ல பாட்டி. அயிலு எதுக்காக அவளுக்கே தாலி கட்டிக்கணும்? அதனாலதான். அதையேதான் நானும் கேக்குறேன். அவளே அவளுக்கு தாலி கட்டிக்கிட்டு 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு ஏன் இந்த வீட்டுல வந்து இருக்கணும்? கோயில்ல வச்சு இவ கழுத்துல இவளே தாலி கட்டிக்கிட்டத என் கண்ணால பார்த்தேனா. அப்போ அவளாவே தாலியை கட்டிக்கிட்டுதான் இவ்வளவு நாள புருஷன் பொண்டாட்டிய ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காங்களா? நான் தான் அப்போல இருந்து அவங்க மேல டவுட்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. டவுட்னா அப்ப அதுங்க 2 பேரும் ஏதோ தப்பான காரணத்துக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னு டவுட் வந்துச்சு. ஆனா அவங்க கல்யாணம் பண்ணதுல எனக்கு எந்த டவுட்டும் வரல. ஏன்னா அப்போல இருந்தே 2 பேரும் ஒன்னாதானே சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் வேற உண்மையாவே 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்படி அந்த கல்யாணமே பொய்யா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எனக்கு அப்போல இருந்து அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு டவுட் வந்துச்சு. ஆனா எந்த க்ளூவுமே இல்லாம என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாம எனக்கு எப்படியாவது அதுகளை வீட்டை விட்டு அனுப்பணும்னு தோணுச்சே தவிர இந்த டவுட்டை ப்ரூவ் பண்ணணும்னு தோணல. என்ன கபிலானி, கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய் கலையற கதையா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீ அப்பவே சொல்லியிருந்தா இந்நேரம் எப்பவோ அதுங்களை வீட்டை விட்டு அனுப்பி இருக்கலாம். அம்மா, என்ன சொல்ற? ஆமா கபிலா, உன் அக்கா இந்திரா பத்தி தான் உனக்கு நல்லா தெரியும்ல. அவளால எதை வேணாலும் ஏத்துக்க முடியும். ஆனா யாராச்சும் அவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்கன்னா அவங்கள அவ கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டா. அயலியும் சிவாவோ உன் அக்கா கிட்ட அவங்க புருஷன் பொண்டாட்டின்னு பொய் சொல்லியிருக்காங்க. இந்திராணி அதை இப்ப வரைக்கும் நம்பிக்கிட்டு தானே இருக்கா. அதுக்கு பேரு நம்பிக்கை துரோகம் தானே. அதுதான் அண்ணி, அயிலையும் சிவாவும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தானு ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிருக்காங்களே. அப்படி அவங்களே உண்மையை கண்டுபிடிச்சிட்டா அப்ப அவங்க நாளைக்கே அவங்கள வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களா? இல்ல ரித்திகா, இந்திராணி இப்ப இருக்கிற மனநிலைமையில எப்படியோ அயலி சிவாவையும் வீட்டை விட்டு அனுப்ப மாட்டான். அதனால அவ வைக்கிற டெஸ்ட்ல
அவளே அதுங்க ரெண்டையும் பாஸ் பண்ண வச்சாலும் வச்சிருவா மா இப்ப என்னதாம்மா பண்றது? ஏதாச்சும் பண்ணணும் கபிலா, கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணணும். இப்போதைக்கு நமக்கும் அதுங்கள வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு வேற சான்ஸே இல்ல. இந்திராணி வைக்கிற டெஸ்டையும் தாண்டி அயலி சிவாவும் உண்மையான புருஷன் பொண்டாட்டி இல்லன்னு நாம ப்ரூவ் பண்ணணும். இந்திராணிய அவங்கள தப்பிக்க வச்சாலும் அவங்க 2 பேரையும் நாம விடக்கூடாது. நம்ம நல்ல நேரம். மரகத சின்னமா இப்ப வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் தப்புன்னு தோணுச்சுன்னு வச்சுக்கோ, பிடிச்ச பிடியில இருந்து எக்காரத்தை கொண்டு விலகவே மாட்டாங்க. ஒரு ஐடியா.